நிச்சயமாக தம்பி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தவக கொள்கை பரப்புச் செயலாளர் கேஜி அருண்ராஜ் இப்போ எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை செம கராரா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஊழல் பத்தி பேச அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ சோஷியல் மீடியாவுல ஒரு பெரிய போர் மாதிரி வெடிச்சிருக்கு. இதோ நம்ம லோக்கல் லேக்கா ஸ்டைல்ல அந்த அதிரடி ஸ்கிரிப்ட். பிராண்டி செய்திகள். ஊழல் பத்தி பேச தகுதி இருக்கா? அதிமுகவை வறுத்தெடுத்த தவக அருண்ராஜ். ஃபயர், லா, ஜஸ்டிஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், பனையூர்ல இருந்து ஒரு புது அம்பு பாஞ்சிருக்கு. அதுவும் யாரு மேல? அதிமுக மேல. தவக தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்துல அதிமுகவை ஊழல் கட்சின்னு விமர்சிச்சதுக்கு எடப்பாடியார் பதிலடி கொடுத்தாரு. அதுக்கு இப்போ தவகவோட கொள்கை பரப்புச் செயலாளர் அருண்ராஜ் ஒரு செக்க வச்சிருக்காரு பாருங்க. அதான் மெயின் பிக்சர். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. முன்னாள் IRS அதிகாரியான அருண்ராஜ் மதுரையில நடந்த செய்தியாளர் சந்திப்புல அதிமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணியிருக்காரு. 2. ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்கி பல அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்கிற அதிமுகவுக்கு ஊழல் பத்தி பேசவோ மத்தவங்கள குறை சொல்லவோ என்ன தகுதி இருக்குன்னு நேரடியாவே கேள்வி கேட்டிருக்காரு. 3. அதிமுகவிடம் இப்போ பணபலம் இருக்கலாம், ஆனா மக்களோட பலம் அவங்க கிட்ட இல்லன்னு அதிமுகவோட பலவீனத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. 4. நாங்க திமுகவை அரசியல் எதிரியா பாக்குறோம், ஆனா ஊழல் விஷயத்துல அதிமுகவும் அதுக்கு குறைஞ்சவங்க இல்லன்னு 2 பேரையுமே ஒரே தராசுல வச்சு பேசியிருக்காரு. 5. முன்னதாக எடப்பாடியார் விஜய் ஒரு கத்துக்குட்டி, அவருக்கு ஊழல் பத்தி பேச உரிமை இல்லைன்னு சொன்னதுக்கு அருண்ராஜ் இப்போ ஒரு பக்காவான பதிலடி கொடுத்திருக்காரு. 6. தவக என்பது வெறும் நடிகருக்கான கட்சி இல்ல, இது மக்களுக்கான மாற்றத்தை தரும் சக்தின்னு சொல்லி அதிமுகவோட விமர்சனங்களை அசால்ட்டா கடந்து போயிருக்காரு அருண்ராஜ். 7. 2026 தேர்தல்ல திமுகவை வீழ்த்துறது தான் எங்களோட மெயின் கோல், அதுல அதிமுக ஒரு தடையா இருக்காதுங்கிறது தான் அருண்ராஜோட அந்த கான்ஃபிடென்ட் பேச்சு. கண்ணா, IT டிபார்ட்மெண்ட்ல ரெய்டு விட்ட கைகள் இப்போ அரசியல் களத்துல இறங்கியிருக்கு. அருண்ராஜ் போடுற இந்த கணக்கு அதிமுகவை கொஞ்சம் திணறடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எடப்பாடியார் இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்க போறாரு? இல்ல அண்ணாமலை இந்த கேப்ல ஸ்கோர் பண்ணுவாரா? 2026ல இந்த ஊழல் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் அன் ஆஃபீசர் டர்ன்ட் பொலிட்டீஷியன் வெர்சஸ் எ சீசன்ட் வெட்டரன் பாஸ். அருண்ராஜோட அடுத்த அதிரடி என்ன? அதிமுகவோட IT விங் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.